Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது என்ன சொல்கிறது 4ஆம் இடம். இதுதான் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் February 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. ஜூம் மீட்டிங் கிளாஸு, சண்டே கிளாஸ் இருக்கும். 6 மாதம் கோர்ஸு, உயர்நிலை ஜோதிட வகுப்புகள். இது நம்மளோட 10th பேஜ். ஆல்ரெடி 9 பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சிட்டாங்க. இது 10வது பிரிவு. விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கான விவரங்கள் கொடுப்பாங்க. என்ன சொல்கிறது 4ஆம் இடம்? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு வீடும் 1000 கதைகள் சொல்லும். லக்னத்தில் ஆரம்பித்து நமக்கு 12 வீடுகள். நம்ம லக்னத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை தொடங்குது. நம்ம எந்த லக்னத்தில் பிறக்கிறோமோ அங்கே வாழ்க்கை தொடங்குது. 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் வாயிலாக நம்மளுடைய வாழ்வு நகர்கிறது. 7, 8ங்கிற சமுதாயம், ஆயுள் பலம், 9ங்கிற பாக்கியம், 10ங்கிற தொழில், 11ங்கிற லாபம், 12ஆம்ங்கிற விரயம், முடிவு. இப்படி தான் வாழ்க்கை வரும். இதில் 4ஆம் இடத்துடைய ஸ்பெஷல் என்ன சொல்லுது 4ஆம் வீடு? ஒருவருடைய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்துல நிறைய ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது. 4ஆம் இடத்தின் வாயிலாக தான் ஒருத்தருக்கு தாயாரின் நிலைப்பாடு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தாயை குறிக்கக்கூடிய வீடு 4, கல்வியை குறிக்கக்கூடிய வீடு 4, உயர்கல்வி, ஒரு டிகிரி 2 டிகிரி, அதே மாதிரி அந்த படிப்பினால் கிடைக்கக்கூடிய யோகிதைகள், அதை குறிக்கக்கூடிய வீடும் 4 தான். பட்டம், பதவி, உத்தியோகம், வலிமை 10ஆம் வீட்டுக்கு 7ஆம் இடமாக இது வர்றதுனால உத்தியோகத்தை பிரதிபலிக்கும் வீடாகவும் ஒருவர் பெறக்கூடிய அதிகார பதவிகளை குறிப்பிடுற வீடாகவும் 4ஆம் இடமே வருகிறது. தாயின் ரகசியம், தாய் வீடு, தாயினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், தாயாதி வர்க்கத்தின் நிலைப்பாடு, தாய்க்கும் ஜாதகருக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலைகள், இதையெல்லாம் குறிக்கிற இடமும் 4 தான். தன் சுகம், அவருடைய சுகம், வாழ்க்கையில் இவர் எந்த மாதிரியான சுகங்களை எல்லாம் அனுபவிப்பார் அப்படிங்கிறத குறிப்பிடுற ரகசியமும் 4ஆம் இடத்துக்குள்ளே தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒருவருக்கு ஏற்படக்கூடிய உடல் நோய் சம்பந்தப்பட்ட சூட்சுமங்களும் 4ஆம் இடத்துக்குள்ளே ஒளிஞ்சிட்டு. இங்கே சுகம்னு வருதுனாலே சுக பலகீனம் அப்படிங்கிறதும் அந்த இடத்துக்கே வந்துடுது இல்லைங்களா? அப்போ உடல் நோய் சம்பந்தமாக 6ஆம் இடமும் குறிப்பிடும், 4ஆம் இடமும் அதை தெளிவாக குறிப்பிடும். இவர் சுகமாக இருக்காரா, சுகவீனமாக போகிறாரா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய விடவும் 4 இருக்கும். மறைமுக நடவடிக்கைகள், ரகசியமாய் சொத்து சேர்க்கும் யோகிதை, பூமியினால் ஆதாயம், கால்நடைகள்னால வெற்றி, வண்டி வாகன யோகங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து சேர்க்கும் யோகிதை, ஒன்றுக்கு மேற்பட்ட படிப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள். சாதாரணமான வீடில் குடியிருக்க போகிறாரா, பெரிய மாட மாளிகையில் குடியிருக்க போகிறாரா, 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு மாடி கட்டி வாழப் போகிறாரா, வாடகை வருமானம் வருகிறதா, சொத்துக்கள்னால ஆதாயம் உண்டா, இவர் வாங்கி போடுற சொத்துக்கள் இவருக்கு நன்மதிப்பில் ரிட்டர்ன் கிடைக்குமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகன சுகம் கொண்டவர்களாக இருக்காங்களா, 2-3 கார் வச்சுட்டு இருக்கக்கூடிய யோகியதை உண்டா, அல்லது கால்நடையாகவே நடக்கக்கூடிய மனிதரா, இவருக்கு கால்நடைகள்னால ஆதாயம் உண்டா, கால்நடை வளர்ப்புனால ஆதாயம் உண்டா, ஆடு மாடு கோழி பண்ணை தீவனங்கள் இதனால் ஆதாயம் உண்டா, விவசாயம் சார்ந்த துறைகளில் வெற்றி ஏற்படுமா, முதலீடுகள் இவருக்கு வெற்றி தருமா, முதலீடுகள்னால ஏற்படக்கூடிய லாபம் மேன்மை, குழந்தைகள் வயலில் ஏற்படக்கூடிய விரயம், ரகசிய காதல் நடவடிக்கைகள், இதுவும் 4ஆம் இடத்துல தான் ஒழிஞ்சிட்டு. ஒவ்வொரு வீடும் 1000 கதை சொல்லும் அன்பர்களே. நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா சுகஸ்தானம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடக்கூடிய இந்த வீட்டுக்குள்ளே 1000 ரகசியங்கள் இருக்கு. ஒருத்தர் புத்தகம் எழுதுவாரா, 4ஆம் இடம். ஒருத்தர் எவ்வளவு திறமைசாலி, 4ஆம் இடம். எந்தெந்த இடங்களில் சொத்து சேர்த்து வச்சுருக்காரு, 4ஆம் இடம். இவருடைய ஆயுள் நல்ல வலுவாக இருக்குமா, 4ஆம் இடம். ஒருத்தருடைய சுகம் வலிமையான சுகம் இருக்குமா, 4ஆம் இடம். தன்னை தாண்டி வேறு இடங்களில் ரகசிய தொடர்புகளை சுகம் வைத்து கொள்வாரா, 4ஆம் இடம். ஒருத்தருடைய பேசும் திறன், ஆளுமை திறன், அதிகார பதவி, 4ஆம் இடம் குறிப்பு. ஸோ 4ங்கிறது ஒரு பார்ட்டு தான்.
அதில் இவ்வளோ விஷயம் இருக்கும். தாய்க்கும் ஜாதகருக்கும் எந்த மாதிரி உறவு நிலை இருக்கும், தாயினுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும், தன் சுகம் எப்படிப்பட்டதாக அமையும், தாயாதி வர்க்கத்தோடு இவருக்கான தொடர்புகள் எந்த நிலைப்பாட்டில் கிடைக்க பெறும், இவர் பெறப்போகிற பதவிகள் என்ன, இவர் அனுபவிக்க போகிற சுகங்கள் என்ன, பிறந்தது முதலே ஜாதகர் சுகவாசியா இல்லை மிடில் ஏஜுக்கு பிறகு தான் நல்லா இருக்க போகிறாரா, கஷ்ட ஜீவனமா அல்லது மேம்போக்கான ஜீவனமா, வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சொத்து சேர்த்து முன்னுக்கு வருவார், இத்தனை ரகசியமும் இங்கே ஒளிந்திருக்கும். இந்த 4ஆம் வீட்டுக்கு பொறுப்பு வகிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சந்திரனும். நேச்சுரலாகவே பாருங்கள், 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சந்திரன் இருந்தாங்கன்னா திக்பலம்ங்கிற ஒரு வலிமையை அடைஞ்சிருவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 60-65% ஆட்சி பலனுக்கு நிகரானது. அப்போ ஒரு மனிதன் பிறந்தவுடன் தாயினால் சுகத்தை அனுபவிக்கிறான். அது சந்திரன் அங்கே திக்பலம் அடைகிறதுனுடைய சூட்சம். தாயால் போஷிக்கப்பட்டு தாயால் வளர்க்கப்பட்டு நடை தவழ்ந்து ஒரு பருவ வயது வர்ற வரைக்கும் அம்மா போட்ட சோத்தை சாப்பிட்டு தான் நம்ம உடம்பையே வளர்க்குறோம் இல்லையா? அப்போ தான் சம்பாரிச்சு கொடுக்குறாரு, அது வேறு விஷயம். ஆனால் பார்த்து பார்த்து ஒரு குழந்தையை வளர்ப்பதனுடைய பெரும் பங்கு சொல்லப்போனால், ஒரு குழந்தை வளர்வதற்கான அமைப்பில் 10% தான் தகப்பனுடைய நிலைப்பாடு இருக்கும். பாக்கி 90% தாயார் தான். உடம்புல கருவாய் சுமந்து தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த கருவை வளர்த்து தான் வெளியிலேயே கொண்டு வராங்க. அப்போ அங்கேயே தாயினுடைய முக்கியத்துவம் அதிகமாகிடும். எங்கேயாவது தகப்பன் நாடுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாய் நாடு மட்டும்தான் இருக்குது. தகப்பன் நாடு உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்போ தாய் நாடு அந்த அளவுக்கு தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடம் நாள். அப்போ ஒருவன் தாயினால் என்ன சுகத்தை அனுபவிக்கிறான்ங்கிறதையும் இந்த 4ஆம் இடத்துல சந்திரனுக்கு திக்பலம் கொடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து தாரத்தினால் என்ன சுகத்தை அனுபவிக்க போகிறான் அப்படிங்கிறதையும் சுக்கிரனுக்கு அந்த இடத்துல வலுவை கொடுத்து 4ஆம் இடத்துல திக்பலத்தை கொடுத்து அதையும் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ பிறந்தது முதல் ஒரு பருவ வயது வரைக்கும் தாயாரின் சுகத்தையும் அதன் பிறகு தாரத்தின் சுகத்தையும் அனுபவிக்கிற யோக்கியதை, அதுக்கு மேலே தன் சுகம். ஒருவருடைய உடல் வலிமையை தீர்மானிக்கிற இடம் 4. வலுவான கோள்கள் 4ஆம் இடத்துல அமர்ந்ததுன்னா ஒரு ஜாதகம் வலிமையான உடல் கட்டோடு இருப்பார். உடற்பயிற்சியின் அளவை குறிப்பிடுறது, எந்த அளவுக்கு தன் உடம்பை பேணி பாதுகாப்பார்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுறதும் 4 தான். பொதுவாக 4ல் வலுவான கோள் இருந்தாலே நிறைய சொத்து இருக்கும், உடம்பு ஆரோக்கியத்தையும் நல்லா பேணி பாதுகாப்பாங்க. வாகன யோகிதைகள் இவங்களுக்கு தாராளமாகவே கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வைத்து சிறப்புடன் அதில் என்ஜாய் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சுகத்தை அனுபவிப்பதிலையும் தாராளமான அமைப்புகள் இருக்கும். சொல்வாக்கு செல்வாக்கை குறிக்கக்கூடிய வீடாகவும் 4 ஒழிஞ்சிருக்கும். ஒருத்தருடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்கும்? ஒருத்தருக்கு வசதி வாய்ப்பு நிறையா இருக்குன்னா அவருக்கு செல்வாக்கு இருக்கும் தானே, அது ஆட்டோமேட்டிக்காக கூடவே வந்துடுற ஒரு அமைப்பு இல்லையா? தாய் அன்பு எந்த அளவுக்கு கிடைக்குங்கிறதையும் தீர்மானிக்கும். தாயாதி வர்க்க உறவுகளோடு இவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்பாங்க அல்லது பகைமை பாராட்டுவாங்கங்கிறத தீர்மானிக்கிறது. தாயாருடைய சுகத்தை தீர்மானிக்கிறது, தாரத்தினுடைய சுகத்தை தீர்மானிக்கிறது, தாரத்தினுடைய உத்தியோகத்தை தீர்மானிக்கிறது, தாரம் எந்த அளவுக்கு சம்பாதிப்பாங்கங்கிறத தீர்மானிக்கிறது, புத்திரர்களுடைய சுப விரயங்களை தீர்மானிக்கிற வீடு 4. ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் இது ஒரு தொடர்பு ஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படையில் 4 வாரி வழங்கும் தன்மைகள் கொண்டது. பூமி கடியிலிருந்து புதையல் கிடைக்கிற யோகம் 4ஆம் இடம் கொண்டு தான் தீர்மானிக்கப்படும். போர் போட்டேன் சார், எனக்கு தண்ணி வருமா? இந்த கேள்விக்கு 4ஆம் இடத்துல தான் பதில் இருக்கும். வீடு கட்டிக்கலான்னு இருக்க சார், எந்த திசையிலேருந்து கட்டினா எனக்கு நல்லா இருக்கும்? அது 4ஆம் இடம் சார்ந்த அமைப்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் கிடைக்கும் யோகியதை உண்டா? 4ஆம் இடத்திலேயே அந்த ரகசியமும் ஒளிந்திருக்கிறது. கல்வியை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம், கலவியை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம், கூடி சேர்ந்து சேர்க்கும் சுகத்தை பற்றியும் அறிந்து கொள்ளலாம், நீங்கள் குவிக்கும் சொத்துக்களை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய முதலீடுகளும் எங்கே ஒளிந்திருக்கின்றன என்பது, நேரடி முதலீடா ரகசிய முதலீடா எல்லாம் இங்கே இருக்கும். கால்நடைகளால் ஆதாயத்தையும் தெரிந்து கொள்ளலாம், பூமியினால் கிடைக்கும் லாபத்தையும் தெரிந்து கொள்ளலாம், பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கிற சொத்து சுகங்களையும் அதனால் கிடைக்கக்கூடிய கனிம வளங்களினால் வெற்றி பெறக்கூடிய யோகிதைகளையும் இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4ங்கிற இந்த ஒரு இடம் கேந்திரஸ்தானத்தில் இதுவும் ஒரு முக்கியமான பங்களிக்கும் இடம்தான் என்று கூறி, உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தின் வலிமை என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.